ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சுவரொட்டி, மண்ணீரல் எப்படி வேணால் சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோவும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி செய்யறது? சிம்பிளான மெத்தடில், எந்த ஸ்மெல்லும் வராமல், சில பேர் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் வராமல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கோம். இது சாப்பிட்டா நல்ல பிளட் ஃப்ளோ அதிகமாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. ஸோ வீக்லி ஒரு ட்வைஸ் இல்லைன்னா ஒன்ஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது பிளட் ஸ்மெல் வரும் அப்படின்னு நினச்சி சாப்பிட முடியாது. இது பிளட் ஸ்மெல் வராமல் எப்படி செய்யறது, சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யறது, என்னோடய மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, அப்புறம் பிரியாணி, எல்லா சைட் டிஷ்க்கும், எல்லா மெயின் டிஷ்க்கும் இது சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். இது நல்லா அப்படி எண்ணெயிலேயே வதங்கிறதுனால எந்த ஸ்மெல்லும் வராது, எந்த இதுவும் வராது. நல்லா நம்ம சாப்பிட்லாம். நார்மலாக நம்ம ஒரு மீட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நச்சக்குன்னு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, மிளகு, சீரகம், இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். மசாலா ஐட்டம் அப்படின்றது பார்த்தா ஒன்றுமே இல்லை. வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸே. பாருங்கள், சீரகம், மிளகு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, இஞ்சி, மசாலா ஐட்டம் குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இதுதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட். சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இந்த சுவரொட்டி இருக்குல்ல, இதை எடுத்து தண்ணியில் உப்பும் மஞ்சளும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற தோலை பிக்காதீங்க, ஏன்னா பிச்சா அப்படியே நம்ம கட் பண்ணோன்னா பிளட்டு எல்லாமே கீழே வந்துடும். ஸோ ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு சைடு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெறும் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் அந்த பிளட் ஸ்மெல் வராது. அந்த தோலும் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் உரிச்சோன்னா பிளட்டும் எதுவுமே வராது. இப்போ நம்ம இதுக்கு அரைக்க வேண்டியது என்னன்னு பார்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, சீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். இது கூட நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இதில் நம்ம பார்த்த ஒரு தக்காளி, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சுவரொட்டியை எடுத்து சின்ன சின்ன பீஸாக, உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணும், அது சுண்டுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ எந்த மாதிரி பீஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எந்த பிளட் லாஸும் ஆகாது. ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கோம். கடாய் நல்லா எண்ணெய் காஞ்சதும், காயட்டும் எண்ணெய்.
இதில் கடுகு, சோம்பு, வெங்காயம் எல்லாம் போடணும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் சோம்பு போடணும். சோம்பு போட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ சோம்பு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம். சோம்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் அளவு வர வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயத்தை. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சுவரொட்டி வேக வச்சு இதை சேர்த்துக்கணும். எண்ணெயிலேயே சேர்த்ததுனால நம்மளுக்கு எந்த ஸ்மெல்லோ இல்லை வேறு பிளட் ஸ்மெல்லோ எதுவுமே வராது. நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டதுனால எந்த ஸ்மெல்லும் வராது. ஸோ தைரியமாக நம்ம அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்குனா அந்த ஸ்மெல் எதுவும் வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும், எந்த ஸ்மெல்லும் வராது, பிளட்டும் அந்த அளவுக்கு கட் பண்ணும் போதும் எதுவுமே லாஸ் ஆகிருக்காது. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால். இப்போது மசாலா ஐட்டம் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். 3 ஐட்டம் தான். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதை அப்படியே கொட்டிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கோம். ஸோ காரம் உங்களுக்கு நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அப்படி எடுத்துக்கோங்க. கரம் மசாலாவும் கம்மியாக தான் எடுத்துருக்கோம். கம்மியாக 1/4 டேபிள் ஸ்பூன் அது மாதிரி தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கூடவே போட்டதுனால எந்த பச்சை வாசனையும் வராது. ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுதான் கன்சிஸ்டன்சி. நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி போட்டுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா அப்படியே சுண்டி வரும், ஒரு கிரேவி மாதிரி வரும், சுக்கா மாதிரி வரும். பாருங்கள், இது அவ்வளோ ஹெல்த்தி. நல்லா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வாரத்துக்கு 2 சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வரும், அல்வா மாதிரி.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோ ஹெல்த்தி. இது ஹெல்த்தியான டிஷ்ஷு. சாப்பாட்டில், சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த ஸ்மெல்லும் எதுவுமே வராது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்ரீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது டிஷ் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.